தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் தற்போது டிஜிட்டல் யுகத்தில் முந்தி நிற்பது திமுக தான். மிகவும் வலுவான ஒரு ஐடி விங்கை வைத்திருக்கும் திமுகவை எதிர்கொள்ள அதிமுகவும் அதன் ஐடி விங்கை பலப்படுத்தும் வேலைகளில் இறங்கியுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பாக முதலில் இணையத்தில் திமுகவை தோற்கடிப்பதே இபிஎஸ்ஸின் புதிய வியூகம் என்று கூறப்படுகிறது. தற்போதெல்லாம் ஒரு செய்தியை விரைவாக கொண்டு சேர்ப்பது மிகவும் எளிதாகிவிட்டது. முன்பு போல் பொதுக்கூட்டம், துண்டு பிரசுரம், போஸ்டர் என்று நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. இணையத்தில் அந்த செய்தியை பரவ விட்டாலே போதும், அது வைரலாகி உலகம் முழுக்கவே சென்று சேர்ந்துவிடும். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் அரசியல் கட்சிகளும் அதே பாணியைத்தான் கையாள்கின்றன. ஆவேசமாக பேட்டி கொடுப்பது, எக்ஸ் தளம் போன்றவற்றில் பதிவுகளை போடுவது என எல்லா கட்சிகளுமே பிஸியாகத்தான் உள்ளன. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த ரேஸில் முந்தி நிற்பது திமுக தான். அதன் ஐடி விங்கின் வீரியம் அனைவரும் அறிந்ததே. திமுகவின் பிரதான எதிரியான அதிமுக அதில் சற்று தொய்வாகவே உள்ளது. தங்கள் ஆட்சி காலத்தில் செய்ததை மக்களிடம் கொண்டு சேர்த்தால்தான் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த வேலைகளில் அதிமுகவின் ஐடி விங் சற்று மந்தமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக தலைமை ஐடி விங்கை பலப்படுத்தும் வேலைகளில் இறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு வருடத்தில் தேர்தல் வருவதால் அதற்கு முன்னதாக டிஜிட்டலாக திமுகவை வெல்ல வேண்டும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது சில வியூகத்தை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காக அதிமுகவின் ஐடி விங்கை பலப்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பே தங்களது ஐடி விங்கிற்கு சில டிப்ஸுகளை கொடுத்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது, தமிழ்நாட்டிற்காக அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பல திட்டங்களை மறைக்கும் வகையில் பதிவுகளை இட்டு வரும் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதானாம் அது. இதையடுத்து ராஜ் சத்யன் தலைமையில் இயங்கி வரும் அதிமுக ஐடி விங் திறமையான டிஜிட்டல் கிரியேட்டர்களை தேடி பிடிக்கும் வேலையில் இறங்கியுள்ளதாம். இதற்காக திறமையுடனும் கருத்தியல் ரீதியாக ஒத்துப்போகும் வகையிலும் இருக்கும் இளைஞர்களை ஐடி விங்கில் பணியமர்த்த தங்களது எக்ஸ் தள பக்கத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொகுப்பாளர்கள், செய்தி எழுதுபவர்கள், நெறியாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்வானோரை வைத்து கட்சியின் மூத்த தலைவர்களை பேட்டியெடுத்து நிகழ்ச்சியாக தொகுத்து வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாம். அதே போல இணையத்தில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவும் அவர்களை வைத்து தரமான செய்திகள், கலந்துரையாடல்களையும் திமுக ஆட்சியில் நடக்கும் தவறான நிர்வாகத்தை எடுத்துரைக்கும் வகையிலான தொகுப்புகளையும் தயாரித்து வெளியிட உள்ளனராம். இதுவரையிலுமே ஐடி விங்கை பொறுத்தவரை திமுகவின் கையே ஓங்கியுள்ளது. திமுகவின் சாதனைகள் என இணையத்தில் அவர்கள் போடும் ஏராளமான பதிவுகள் மக்கள் மத்தியில் சென்றடைகின்றன. அதேபோல் அதிமுகவை பங்கமாக்கும் விஷயத்திலும் திமுகவின் ஐடி விங் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. இதையெல்லாம் எதிர்கொள்ளும் விதமாக தயாராகி வருகிறதாம் அதிமுக ஐடி விங். சமீபத்தில் யார் அந்த சார் என்று அவர்கள் போட்டி இணைய பதிவு வைரலாக சென்றது. ஆனாலும் இது போதாது என்பதாலேயே தற்போது ஐடி விங்கை புதுப்பிக்கும் பணிகளில் இறங்கியுள்ளது அதிமுக. பிறகென்ன, இனி இணையம் அதிரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.